சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சாய் சங்கரா சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஆரம்பித்து ஒரு வருஷம் தாண்டி தான் நம்ம போயின்னு இருக்கோம். இருந்தாலும் இவ்வளவு பக்தர்கள் நம்மளோட சேனல் பார்த்து எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எப்பயுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். மென்மேலும் நாங்கள் வளர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்காக நம்மளுடைய மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னு பெரிய ஆசை. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிற நம்மளுடைய மகான்கள், அது ஷிரடி சாய்பாபாவாக இருக்கட்டும், காஞ்சி மகாபெரியவராக இருக்கட்டும், ஞானானந்தராக இருக்கட்டும், சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார், அத்தனை மகான்களுக்கும், ராகவேந்திர சுவாமி, எல்லா மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை இந்த தருணத்தில் நான் சமர்ப்பித்து இந்த எபிசோட்ல உங்களுக்கு போன எபிசோட் முடியும் போது ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நவீன் தேசாய் அப்படின்ற பக்தரை பற்றி பார்த்து எப்படி அவருக்கு பாபா பைரவர் ரூபத்தில் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அப்படின்றத பார்த்துட்டு நான் சொன்னேன், அதே மாதிரி எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு. ஏன்னா நிறைய பக்தர்கள் நிறைய இடத்துல, ஏன்னா என்னை நேரில் சந்தித்த நிறைய மக்களுக்கு தெரியும், என் கூட ஃபேஸ்புக்கில் பேசுகிறவங்க, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க நிறைய பேர் சொற்பொழிவில் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட நேருக்கு நேர் சில லீலைகள் இப்படி நடந்திருக்காக்கா, அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உதியோட மகத்துவம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த லீலைகள் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நவீன் தேசாய் பற்றி பேசும்பொழுது பக்தர்கள் நிறைய இடத்துல ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க, இந்த லீலைகள் எல்லாம் சொல்லுங்கக்கா, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தது, இந்த லீலை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிட்டு அதற்கப்புறம் பாபா எனக்கு என்ன லீலை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத சொல்கிறேன். மனிதர்களுக்கு பொதுவாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். யாருமே நம்மளுக்கு உன்னுடைய தகுதி இதுதான் அப்படின்னு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு வயது கடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதான், இதற்கு மட்டும்தான் நம்ம ஆசைப்படணும், இந்த ஆசைதான் நியாயம், இது தவறான ஆசை, இது நல்ல ஆசை, இந்த மாதிரி கடவுள் ஆன்மீக ரீதியாக ஆசையும் சரி, நான் திருப்பதிக்கு போகணும், அதெல்லாமும் ஒரு சின்ன சின்ன ஆசை, அது ஒரு வேண்டுகோள், கடவுள்கிட்ட வைக்கிற ஒரு பிரார்த்தனை, அது என்னவாக இருந்தாலும் சரி, be it a materialistic welfare or be it a spiritual welfare, நீங்க எதற்கு ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைக்கு அப்படின்னு ஒரு அளவு இருக்கிறோம். ஒரு பணம் சம்பாதிக்கிறோம், எனக்கு என்னுடைய வருமானம் மாதம் இவ்வளவுதான் அப்படின்னா, தவறான வழியில போனா நான் கோடியில சம்பாதிப்பேன் அப்படின்றதுக்காக நான் தவறான வழியில போனேன் அப்படின்னா இன்னைக்கு போகலாங்க, ஆனா எல்லாரையும் ஏமாத்தலாம். எல்லாத்துக்கும் மேல பகவான் கண்டிப்பா பார்த்துட்டே இருக்கார். அதற்கான தண்டனைய என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கொடுப்பார். அந்த பயம் மனிதர்களுக்குள்ள நமக்கு இருக்கும் பொழுது எந்த ஒரு தவறும் நம்ம பண்ண மாட்டோம், யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டோம், யாரை பற்றியும் தவறா பேச மாட்டோம், யார் மேலேயும் ஒரு தவறான எண்ணங்கள் வராது. இதற்கெல்லாம் மீறி மனிதர்களாக இருக்கிற நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தவறு பண்ண நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது, நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, அந்த தவறையோ அந்த சூழ்நிலையோ கடவுள்கிட்ட ஒப்படைச்சு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேளுங்க. அது தவறாகவே இருந்தாலும் கடவுள் நிச்சயமாக மன்னிப்பார். ஆனா அதற்கு மேல எந்த தவறும் பண்ணக்கூடாது. பக்தின்றது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஆத்மார்த்தமான பக்தியாக இருக்கணும். அது இருந்தா, நியாயமான கோரிக்கையாக இருந்தா கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவார் அப்படிங்கிறது தான் பாபா எனக்கு உணர்த்திய ஒரு விஷயம். நான் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து ஷிரடி சாய்பாபாவோட டிவோட்டியா அப்படின்னா கிடையாது. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுதான் ஷிரடி சாய்பாபாவோட பக்தையான. அது அந்த பக்தையான ஒரு எபிசோடே ஒரு தனி மிராக்கிளா நான் சொல்லலாம், அது நான் பின்னாடி கண்டிப்பா சொல்றேன். ஆனா பக்தை ஆனதுலேருந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு 2, 3, 4, 5 தடவை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் பாபா அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரோ, ஷிரடிக்கு ஓடி போய் பாபாவை பார்த்து
அந்த மனசளவில் இருக்கிற சந்தோஷத்தை இன்னைக்கும் என்னால் வாய்வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி எனக்கு எப்பெல்லாம் ஷிரடி போகிறேனோ, எனக்கு என்னெல்லாம் பாபாவுடைய சிலைன்னு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஷிரடிக்கு போய் ஏதாவது ஒரு சிலை கண்ணில் படுறதா, அது உடனே அது ஆசையாக இருந்ததுன்னா வாங்கிடுவேன். அது வாங்கி யாருக்கோ கொடுக்கணும்னு தோன்றதா உடனே கொடுத்துடுவேன். இல்லை என்னை மீறி அதை யாரோ என்கிட்ட கேட்டால் உடனே அதை கொடுப்பேன். காரணம் என்ன? கடவுள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். உண்மையாகவே மனிதர்கள் ஆசையாக ஒரு விஷயம் நம்ம கிட்ட கேட்டா சந்தோஷமா கொடுக்கலாங்க. நம்ம முன்கை கொடுக்கறது பின்கைக்கு தெரியக்கூடாதான். என்னுடைய தாயார் அடிக்கடி அந்த வாக்க சொல்லுவாங்க. சந்தோஷமா அந்த தானம்ன்றதை சந்தோஷமா பண்ணுங்க. அன்னதானம் பண்றீங்களா? சந்தோஷமா பண்ணுங்க. ஞான தானம் பண்றீங்களா? சந்தோஷமா சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம மென்மேலும் பண்ண 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 கடவுள் நம்மளை கண்டிப்பா நல்லா வைப்பார். நம்மளுடைய சந்ததியை முழுக்க முழுக்க நல்லா வைப்பார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி எந்தெல்லாம் சிலை கிடைக்கிறதோ ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னா மனசார பாபா கிட்ட கேட்பேன், பாபா எனக்காக இது எப்படியாவது எனக்கு சேரணும் பாபா. நீங்க நம்ம சேனல்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சாண்டில் பாபா எப்படி எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு எபிசோடா நான் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ நீங்க இப்போ ப்ளூ கலர்ல பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல நீங்க பார்த்துருக்கலாம், பிங்க் கலர்ல பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இந்த பாபாவோட ஃபோட்டோ நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பக்தர்கள் இதை பார்த்துருக்கலாம். சில பக்தர்கள் இந்த ஃபோட்டோவே உங்களுக்கு இப்போ புதுசாக பார்ப்பீங்க. இந்த ஃபோட்டோ எனக்கு என்னமோ மனசுக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்போ இந்த ஃபோட்டோ எனக்கு என்னன்னா திடீர்னு எங்கேருந்தும் இல்லாமல் ஒரு ஆசை வந்தது. என்னன்னா இதே ஃபோட்டோ பியோர் ஒயிட் கலரில் வாங்கணும் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, ஆரஞ்சு, பிங்க், க்ரீன் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் முழுக்க முழுக்க பியோர் ஒயிட் கலரில் இந்த ஃபோட்டோ, கம்ப்ளீட்டாக பியோர் ஒயிட் இந்த ஃபோட்டோ பார்த்துருப்போமா அப்படின்னா கிடையாது. நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு ஆசை அப்படின்னா இந்த ஃபோட்டோ பியோர் ஒயிட் கலரில் வாங்கணும் அப்படின்னு ஆசை. நான் தேடாத கடை கிடையாது. என்னெல்லாம் பாபா கோயிலுக்கு நான் போயிருக்கேனோ அங்கெல்லாம் இந்த ஃபோட்டோ காமிச்சு இதே ஒயிட் கலராக இருக்கா அப்படின்னு கேட்பேன். இல்லை ஃபோட்டோ இல்லையா, பார்க்குற இடத்துல இந்த ஃபோட்டோ இருக்கா, என் கண்ணில் படுறதா அப்படின்னு பார்ப்பேன். எங்கேயுமே படலை. அப்போது எனக்கு நானே மனசுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஏன்னா பாபா சொன்ன ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு எந்த பொருள் எந்த நேரத்தில் சேரணும்னு அந்த பகவான் நிர்ணயம் பண்ணியிருக்காரோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பார். அது எந்த பொருளாக வேணாலும் இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது பாபாவே ஆசைப்பட்டிருக்கோம், அவர் வரமாட்டாரா? அப்போ நான் மனசில் ஒரு விஷயம் நினச்சேன். என்னன்னா பாபா ஒரு விஷயம் நியாயமான கோரிக்கை, ரெண்டாவது உண்மையான பக்தியோட கேட்குறேன் பாபா, நீங்கள் எப்படி வரணும்னு நிர்ணயம் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட விட்டாச்சு. ஆனால் மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். கடவுள் நம்ம ஆசைப்படுறதையே கொடுக்கணும், ஆசைப்படுற நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் பண்ணுற ஒவ்வொரு லீலைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த சமயத்தில் புரியாது. அதே மாதிரி நான் ஆசைப்பட்டதை பாபா உடனே நிறைவேற்றினாரா, இல்லை நாட்கள் கடந்து போயதை நிறைவேறித்தா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.